ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலோட 4th வீடியோ தாங்க இது. இன்றைக்கி சென்னையில் இருக்கக்கூடிய மோஸ்ட் ஹாண்டட் பிளேஸான ப்ளூ கிராஸ் ரோடை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இது ஒரு சூசைடல் ஸ்பாட்டுன்னே சொல்லலாம்ங்க. ஏன்னா இங்கே நிறைய சூசைட் செய்யப்பட்ட டெட் பாடிகளை கண்டு எடுத்திருக்காங்கங்க. காலையில் டைமில் போக்குவரத்து இருக்கதாங்க செய்யும். நைட் டைமில் அங்கே போகவே மாட்டாங்களாங்க. இடம் ஃபுல்லாகவே மரங்களாக தாங்க இருக்கும். ஃபுல்லாக அப்படியே அந்த ரோடையே வந்துட்டு அப்படியே மூடி இருக்குங்க. நைட் நேரத்தில் இந்த இடத்துக்கு போகவே பயப்படுவாங்களாங்க. ஏன்னா நிறைய வித்தியாசமான சத்தம் கேட்குமாங்க. அலறல் சத்தம், ஒரு ஆள் வந்துட்டு கதறி அழுகுற சத்தம், அந்த மாதிரி நிறைய கேட்குமாங்க. அதே மாதிரி நிறைய பேர் ஒரு கருப்பு உருவத்தையும் பார்த்துருக்காங்க. அந்த ரோட் சைடில் கருப்பு உருவத்தையும் பார்த்துருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்கங்க. என் ஃப்ரெண்ட் ஒருத்தருக்கும் வந்துட்டு அந்த ப்ளூ கிராஸ் ரோட்டில் வந்துட்டு தனியாக 2 வீலரில் போயிட்டு இருக்கும்போது ஒரு அமானுஷமான ஒரு நிகழ்வு நடந்ததாக என்கிட்ட சொன்னாருங்க. அதாவது என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அவர் 2 வீலரில் தனியாக ஒரு 12:30 தோராயமாக இருக்குங்க. அவர் வந்துட்டு தனியாக போயிட்டுருக்காரு அந்த ப்ளூ கிராஸ் ரோட்டில். ஆனால் எக்ஸாக்ட் லொக்கேஷன் வந்துட்டு நான் சொல்லலைங்க. ஏன்னா நெகட்டிவ் இன்ஃபர்மேஷன் வந்துட்டு நான் சொல்கிறதுனால நான் சொல்லலை. அப்படி அவர் வந்துட்டு தனியாக போயிட்டு இருக்கும்போது அவரோட வண்டி கொஞ்சம் தூரம் போயிட்ட பிறகு அவரோட வண்டி இருக்கு இல்லையா, வண்டியோட பின்னாடி வந்துட்டு யாரோ அப்படியே தம் கட்டி அப்படியே இழுக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆயிருக்குங்க அவருக்கு. அதான் ஆக்சிலேட்டர் கொடுத்தாலுமே ஒரு ஸ்பீட் அளவுக்கு தாங்க போகுது, அதுக்கு மேலே போகவும் மாட்டேங்குது. அவருக்கும் யாரோ பின்னாடி பிடிச்சி இழுக்கிற மாதிரியே இருந்திருக்குங்க. சரி நம்ம திரும்பி பார்த்துருவோம், என்ன நடந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறாருங்க. திரும்பி பார்த்த அவருக்கு வந்துட்டு அப்படியே பயந்து உறைஞ்சே போயிட்டாருங்க. அவர் சொல்லப்போனால் ஒரு கருப்பு உருவங்க, அப்படி ஹைட்டாக இருக்குது. அப்படியே அவரோட வண்டியோட பேக் சீட்டில் அந்த ஹேண்டில் இருக்கும் இல்லையா, அப்படியே அதை பிடிச்சி இழுக்கிற மாதிரி அவருக்கு ஒரு தெரிஞ்சிருக்குங்க. அவர் அதை பார்த்த உடனே அவருக்கு கை கால்லாம் உறைஞ்சி போயிடுச்சுங்க. அவர் பயத்தில் வேண்டாத சாமியே கிடையாதுங்க. சொல்லப்போனால் அந்த ரோடை தாண்டுற வரைக்குமே சாமியை வேண்டிக்கிட்டு ஆக்சிலேட்டர் கொடுத்து போய்கிட்டே இருந்திருக்காருங்க. அந்த ரோடை தாண்டினோடனே எல்லாமே நார்மல் ஆயிருக்குங்க. அவரோட வண்டி ஸ்பீடும் நார்மல் ஆயிருக்குங்க. இந்த மாதிரி நைட் நேரத்தில் வந்துட்டு அங்கே போகிறவங்களுக்கு எதனா ஒரு அமானுஷ சம்பவம் நடந்தே தீருமாங்க. ஓகேங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களோட ஒப்பீனியன் என்னன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். டேக் கேர், பாய் பாய்.